ரேஞ்சில வைக்கும்போது என்னன்னா கீழே வந்து உங்களுக்கு பர்ன் ஆகும். அந்த மாதிரிலாம் ஆகாது. ஏன்னா இண்டக்டர் சார் இது ஸ்டார்டிங் வந்து 7.5 lakhs வந்து ஸ்டார்டிங். இது வந்து 50 லிட்டர் கெப்பாசிட்டி. நம்ம கிட்ட அப் டு 1600 லிட்டர்ஸ் வரைக்கும் கெப்பாசிட்டி. காம்பி ஸ்டீமர் ஆமா இதுல பேக்கிங் பிரைஸ் பேக்கிங் ரெஸ்டாரண்ட் எல்லாமே எல்லாமே ஆல் ப்ராடக்ட் பிரியாணி ரைஸ் வெஜ் பாயில் எக் பாயில் இதுல டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே ஸ்டீம் ஜஸ்ட் மினிட் ஷெஃப் உள்ளதோ வச்சிருக்கா இது ஸ்டீம் காம்பி கன்வெக்ஷன். ஓகே த்ரீ ஆப்ஷன்ஸ் இதுலயே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து டிஃபரெண்ட் டெம்பரேச்சர். ஓகே ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் 30 130 மேக்ஸிமம். செகண்ட் ஆப்ஷன் வந்து 30 250 டெம்பரேச்சர் 250 இருக்கும். பேக்கிங் பேக்கிங் ஸ்டீம் காம்பி. ஓகே ஸ்டீம் வித் ஹாட் ஏர் ட்ரை ஹீட். ஓகே தென் இது வந்து ஹாட் ஏர் ட்ரை ஹீட். இதுல பேக்கரி கிரில்லிங் அல்ஃபாம் சிக்கன் கபாப் டிக்கா ஃபுல்லா ஆல் கிரில்லிங் ஐட்டம்ஸ். அதுல கூட கேக் பண்ணலாம் பப்ஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிடு. இது நம்ம ஆக்சுவலி எஸ்எம் கார்பரேஷன். ஓகே நம்மளோட இது கன்சப்ஷன் என்ன யூனிட் சார் கரண்ட் எடுத்துக்கோ. இது வந்து நம்ம இப்ப ஸ்டீம் மட்டும் நீங்க பண்ணணும் இருந்துச்சா உங்களுக்கு 2-3 யூனிட். ஓகே கன்வெக்ஷன்ல நீங்க ட்ரை ஹீட் அந்த மாதிரி பேக்கிங் கிரில்லிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 4 யூனிட். ஓகே சார் இப்போ இது காம்பி ஆனா இந்த மிஷின்ல வந்து இந்த ஸ்மால் மிஷின்ல 6 ரேக் மிஷின். ஓகே ஆனா இது கெபாசிட்டி சாதாரண வேற மிஷின் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இதுல வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நேர டபுள் வரும். ஓகே டபுள் வேவ்ல இருக்கு. ஆமா இப்போ ഞാൻ എക്സാമ്പിൾ ഒന്ന് എന്നൊരു മിഷൻ സെയിം 6 ரேக் மிஷின். ஓகே அதுல வந்து 9 kg கெபாசிட்டி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இதுல வந்து எம்கேன்ல வந்து 18 kg 18 கிலோ. இந்த மாதிரி பெரிய காம்பி ஓவன் கூட நம்ம எடுத்துருக்கு. கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஆமா இது ட்ராலி டைப். ஓகே இதுல ஃபுல் உங்களுக்கு ரைஸ் எல்லாமே இதுல பண்றது எல்லா ஐட்டம் அதுல பெருசா பண்ணலாம். ஓகே பெரிய பெரிய கிச்சன்ல இருக்கு கேட்டரிங் அவங்க எல்லாம் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்குது. நம்ம காஸ்மோஸ் பிராண்ட் இருக்கு. நமக்கு நிறைய பிராண்ட் இருக்கு. இந்த குக்கிங் மிக்சர் பாத்துக்கோங்க. இது வந்து ஆமா குக்கிங் எல்லாமே ஆமா இது இண்டக்ஷன் மாடலு. இதுல மைசூர்பா ஸ்வீட் சிக்கீஸ் அந்த மாதிரி எல்லாம் 15 ஆம்ஸ்ங்களா இதுதான் நம்ம பிராண்ட். 15 ஆம்ஸ் பவர் சப்ளை 15 இது வந்து 3 phase லைன். ஆமா 10 கிலோவாட். இது வந்து உங்களுக்கு 11 கிலோவாட். ஓகே இதனோட கெபாசிட்டி. ஆனா இதுல வந்து இண்டக்ஷன் டைப் இருக்கு கேஸ் இருக்கு. ஆனா இண்டக்ஷன்ல நீங்க பண்ணும்போது ஸ்வீட் எல்லாம் பண்ணும்போது சூப்பரா இருக்கு. கன்சிஸ்டன்சி பக்கா. அதாவது டெம்பரேச்சர் கரெக்டா மெயின்டைன் கரெக்டா வரும்போது அதனோட அரோமா அதனோட ஃபிளேவர் வெரி குட். டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் எல்லாமே இதுலயே வாட்டர் கனெக்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி இது டில்டிங் பண்ணலாம். ஆக்சுவலி ஓபன் லிட் க்ளோஸ் லிட். ஓகே இந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாம். க்ளோஸ் லிட் லிட் ஒண்ணுமே நம்ம பண்ண வேண்டாம். பிரியாணி தம் பண்ணலாம். மட்டன் சிக்கன் எல்லாமே இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் நிறைய பண்ணலாம். அதே மாதிரி ரொட்டேட் பாத்துக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு 2 டைப் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இருக்கு. பாருங்க ரொட்டேட் ஆயிட்டு இருக்குது. டைப் அதே மாதிரி நம்ம அது டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அப்படியே ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. மத்த மிஷின்ல உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேஷன் நம்ம டில்டிங் பண்ண முடியாது. ஓகே 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 புரியுது. அதை ஆஃப் பண்ணி தான் பண்ணணும். சோ இப்படி இருக்கும்போது என்ன பிளஸ்னா பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிளீன் பண்ண வேண்டியது கம்மி. பர்பஸ் கம்மி. ஆக்சுவலி மிக்சிங் ப்ராசஸ் கிளீனிங் கிளீனிங் உங்களுக்கு வெரி ஈஸி. நீங்க மிக்ஸ் பண்ணிட்டா வெளியே வரும்போது அது ஃபுல்லாவே ட்ரை ஃபுல்லா வந்துடும். வடிச்சு எடுத்துட்டு வந்துடும். ஓகே ஃபுல்லா ஒரு உங்களுக்கு வேஸ்டேஜ் வராது. ஓகே இதாயிட்டு வரும். கிளீனிங் வெரி ஈஸி. அதே மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கு. இந்த இண்டக்ஷன்ல வந்து உங்களுக்கு பவர் 1 பவர் 2 பவர் 3 இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் வேணுமா அது இதுல செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த பவர் 1 பவர் 2 செட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும். ஓகே வெரி குட். நமக்கு எவ்வளவு வேணும் டெம்பரேச்சர் அது இதுல மெயின்டைன் பண்ண முடியும். மத்த மிஷின்ல நம்ம கேஸ் அதுல இருந்து நம்ம அவ்வளவு கரெக்டா கேஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் கரெக்டா பண்ண முடியாது. கரெக்டா வந்துடும். டெக்னாலஜி நிறைய பண்ணிருக்கு. இது நம்ம இதுல தாய்வானோட காஸ்மோஸ் மாடல். காஸ்மோஸ் நம்ம கம்பெனி பேரு வந்து எஸ்எம் கார்பரேஷன். எஸ்எம் ஷெஃப் தானே. ஓகே நம்ம எம்டி வந்து சதீஷ் நாயர். அவரு கோயம்புத்தூர்.
கோயம்புத்தூர்ல இருந்து. ஆமா, நம்ம ஆபீஸ் ஹெட் ஆபீஸ் எல்லாமே கோயம்புத்தூர். நம்ம தாய்வான்ல கம்பெனி இருக்கு. காஸ்மோஸ்னு ட்ரை பண்ணா உங்களுக்கு அங்க இது வந்துரும் இல்லையா? ஆமா, வேர்ல்ட் ஓவர் நம்ம எல்லாமே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. நிறைய மிஷின்ஸ் வச்சிருக்கு, கிரைண்டர் நிறைய எல்லாமே நம்ம காஸ்மோஸ் பிராண்ட் எல்லாமே வச்சிருக்கு. இது எம்கேன்னு வந்து இது ஜெர்மனி MK. நிறைய மிஷின்ஸ் எல்லாமே இருக்கு. இது பாக்கணுமா உங்களுக்கு? எது செஃப்? இந்த மிஷின் இது வந்து ஒரு ஸ்டீமர். இது ஒரு ஸ்டீம் ப்ரோ மிஷின், காஸ்மோஸ் மிஷின். ஸ்டீமர் என்ன யூஸ்? ஸ்டீமர் இது வந்து நீங்க only ரைஸ் இட்லி வெஜ் பாயில் வித்வுட் வாட்டர், ஆல் பாயிலிங் வித்வுட் வாட்டர். வித்வுட் வாட்டர்? ஆமா, தண்ணி இல்லாம உங்களுக்கு பாயில் பண்ணலாம். ரைஸ் மட்டும் நீங்க தண்ணி ஊத்தியா போதும். இல்ல செஃப், ஸ்டீமர்னால அந்த இது வந்து வெஜிடபிள் வந்து கரெக்டா உங்களுக்கு பாயில் ஆயிடும். எக் பாயில் இதுல வந்து 600 எக் பாயில் பண்ணலாம் அட் டைம் ஈஸியா. ஆமா, 20 மினிட்ல. அதே மாதிரி மல்டிபிள் குக்கிங். மேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ், செகண்ட் இட்லி, எக் பாயில், வெஜ் பாயில், மல்டிபிள் குக்கிங் பண்ணலாம். பட் ஆனா அதோட டைமிங் வேரியன்ட் இருக்கும். இப்ப எக் வந்து 20 மினிட்ஸ். ஜஸ்ட் நம்ம திங்கிங் அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃபுல் டைம் செட் பண்ணி நீங்க அது நம்ம எவ்வளவு நிமிஷத்துல வேணும் அப்படின்னு அப்பப்ப நீங்க ஓபன் பண்ணி எடுத்துடலாம். ஆனா இது பெரிய பட்ஜெட் அதே மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். நல்ல மிஷின். உங்களுக்கு என்ன காஸ்ட் செஃப் அது? இது அவ்வளவு வராது. இது ஒரு 1 lakh கீழே தான் வரும். 1 lakh கீழே தான். 1 lakh கம்மி தான். ஆமா, கம்மி தான் இந்த மிஷின். இந்த 6 tray மிஷின். ஓகே. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேம் தான். அதான் டிஃபரெண்ட் ஆஃப் ரைட்ல உங்களுக்கு அது ரைட். இது. ஆமா, இது அதனோட பெருசு, இதனோட பெருசும் இருக்கு. இதோட பெருசு இருக்கு. ஆமா, டிஸ்பிளேல டெம்பரேச்சர் செட் பண்ணலாம். 100 120 அந்த டெம்பரேச்சர் செட் பண்ணலாம். பிரஷர் இல்ல, இந்த ஸ்டீம் பிரஷர் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்டீம் ஒரு பர்டிகுலர் பிரஷர் இருக்கும். நம்ம எவ்வளவு இது ஆயிடும் பின்னாடி இருக்கு. இதனோட சேஃப்டி வால்வ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இதுல வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து எலக்ட்ரிக்கல். இதுல எல்லாமே அந்த சேஃப்டி வால்வு எல்லாமே கொடுத்திருக்கு. உங்களுக்கு எக்ஸஸா வரும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா. இதுக்கு காம்பி உனக்கு என்ன செஃப் டிஃபரண்ட்? அதுல வந்துட்டு உங்களுக்கு அந்த கன்வெக்ஷன் மாடல் பேக்கரி பண்ணலாம். இதுல பேக்கரி பண்ண முடியாது, ரிலீம் பண்ண முடியாது. இது ஒன்லி வந்து பாயிலிங் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஐட்டம்ஸ். அதுல வந்து உங்களுக்கு பப்ஸ், பிரெட், கேக் எல்லாமே பண்ணலாம். ஆல் பர்பஸ். அது வந்து டிஃபரெண்ட் மோடு செட் பண்ணிருக்கு. டெம்பரேச்சர் டிஃபரெண்டா கொடுத்திருக்கு. இது வந்து நம்ம குக்வாக்கு சுப்ரீம் சொல்லு. நம்ம SM கார்பரேஷன் காஸ்மோஸ் மாடல். இது இல்ல இது வந்து குக்கிங் மிக்சர். இதுல வந்து உங்களுக்கு கிரேவி, மசாலா, சாம்பார், ரசம் இந்த மாதிரி எல்லாமே, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பிரியாணியும் பண்ணலாம். இதுல பிரியாணி பண்ணி அப்படியே தம் பண்ணலாம். இதுல தம் பண்ண முடியுங்களா? ஆமா, தம் பண்ணலாம். மேல வந்து லிட்டு வச்சிருக்கு. இதுவும் வந்து நமக்கு டில்டிங் பண்ணலாம். அப்படியே டில்டிங் பண்ணலாம். அது இதோட பெரிய அதோட அப்கிரேட். 100 அது 400 லிட்டர். ஓகே. இது வந்து காஸ்மோஸ் சுப்ரீம். இது வந்து 400 லிட்டர். எல்லாம் ஃபுல் கேட்டரிங் எல்லாருமே வந்து கேட்டரிங்க்கு 200 லிட்டர் 400 லிட்டர் இதுல எல்லாமே ஃபுல்லா இது பண்ணிட்டு இருக்குது. நம்ம அப்படியே டில்டிங் பண்ணிடலாம். இது வந்து கேஸ். இதனோட இதெல்லாமே இக்னேஷன், இதெல்லாம் ஒர்க்கிங் வந்து கண்ட்ரோல் எல்லாமே எலக்ட்ரிக்கல். அவர் சிங்கிள் போதும். அப்படியே வாஷபிள், எல்லாம் ஈஸியா வாஷ் பண்ணலாம். உங்களுக்கு கிச்சன் வந்து ஹைஜீன் இருக்கும், நல்லா இருக்கும். பல்க் குக்கிங் ரைட். நம்ம டிஃபரெண்ட் ஆஃப் ரைட். இது வெஜிடபிள் ப்ராசஸிங். ஓகே. வெஜிடபிள் என்ன மாதிரி சீட்டா A8 மாடல். சீட்டா A8. இது வந்து நம்மளோட தாய்வான். நம்ம இது எல்லாமே அந்த அதுல பண்ணதா? ஆமா, இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதுல பண்றது. பாருங்க, கட்டிங் எல்லாம் பாருங்க. இந்த மாதிரி கட்டிங். முருங்கைக்காய், ஓகே, முட்டைக்கோஸ், கேபேஜ் எல்லாமே, கரையலா, ஆமா, ஆனியன் எல்லாமே பண்ணலாம். இது வந்து பொட்டோட்டா டைசிங் பண்ணிருக்கு. சோ டைஸ்டும் வருது, ஸ்லைஸும் வருது. ஆமா, எல்லாமே. இது வந்து 2 டைப். ஒன்னு வந்து கன்வேர் டைப். இந்த சைடு வந்து கன்வேர்ல, அந்த சைடு வந்து டைசிங். வெஜிடபிள் இதுல வந்து நம்ம ரூட் வெஜிடபிள் வந்து இந்த கன்வேர் டைப் முருங்கைக்காய் அந்த மாதிரி, லீஃப், கீரை அந்த மாதிரி எல்லாம் இதுல நீங்க வச்சுனா நம்ம செட் பண்ணியா போதும்.
உங்களுக்கு அந்த சார்ட் நம்ம கொடுத்துடும் எவ்வளவு வேணும் எத்தனை செட் பண்ணணும் பிளேடு கன்வேர் கீரை எல்லாம் போட்டா உங்களுக்கு இதுல வந்து அந்த பக்கம் முன்னாடி வந்து அப்படியே வந்துடும் இது ஓகே இப்படி இந்த பக்கம் வந்துட்டு கீரை ஆமா ஓகே கன்வேயர் எதுக்கு யூஸ் ஆகுது கன்வேர் யூஸ் ஆகுது இங்க வந்து நீங்க தான் எக்ஸாம்பிள் கீரை வச்சாச்சு கீரை வச்சு இப்படியே ரன்னிங் ஆகி அங்க இருந்து கட் ஆயிடுச்சு அந்த பக்கம் சோ நம்ம இந்த பக்கம் கீரை வச்சா இந்த பக்கம் கட் ஆயிட்டு இங்க வந்துரும் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு டைசிங் கியூப்ஸ் அந்த மாதிரி சைஸ் நம்ம ஆமா செட் பண்ண முடியுமா எவ்வளவு செட் பண்ணு 10 mm 20 mm 50 mm அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆஃப் பிளேடு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அப்படியே நம்ம ஃபுல்லா இது வந்துட்டு இருக்கு இது வந்து இந்த பல்பல் இருக்குல்ல நம்ம இது என்ன சொல்ற கோகனட் பண்ணி இந்த டூட்டி இதெல்லாம் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணி அப்படியே இதுல வந்துட்டே இருக்கும் இது வந்து அதனோட டைஸ் நம்ம எம்டி சார் சதீஷ் நாயர் தேங்க்யூ